அருமையானவர்களை, இதில் நமக்கு பொறுப்பு இருக்குது. வெறுமனை பயான கேட்காம, வெறுமனை பயான்ல ரொம்ப நல்லா சொன்னாருப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய போடு போட்டாருங்கிறது, என்னத்தை போடு போடுறதுங்கிறது வீட்டில் போய் போடுங்க. வார்த்தையில் இங்கே சொல்லி என்ன செய்யறது? வீட்டில் போய் உங்கள் பெண்களை கண்டிங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சியை டிவியில் கூட பார்க்க அனுமதிக்காதீங்க. டிவியில் எந்த பலாவையும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நடிகனை பார்க்கறது முசீபத்து. சீரியல்கள் சினிமாக்களை பார்க்கறது முசீபத்து. அதை நீங்கள் பார்த்தா உங்கள் உள்ளத்தில் எப்படி தொழுகையில் இன்பம் இருக்கும், குர்ஆன் ஓதுறதுல எப்படி இன்பம் இருக்கும். வீட்டில் போய் உங்களுடைய மனைவி மக்களை சகோதரிகளை கண்டியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை சத்தம் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு நடிகனுக்கு பின்னால் போகிறதையும் அதை ஆதரித்து பேசுகிறதையும் வீட்டில் தயவு செய்து அனுமதிக்காதீங்க. நீங்கள் கண்டிக்க தவறீங்க, இந்த சமுதாயம் வழிகட்டில் எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. அப்போ இவனுக்கு பின்னால் மாதிரி தான் நாளைக்கு தஜ்ஜால் வந்தாலும் ஒரு கூட்டம் போகும். சில ஆலிம்கள் உலமாக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், பெரியவர்கள் எல்லாம், தஜ்ஜால் வரும்போது அவனை அறியாத பாமரர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆலிம்களே சில பேர் அவன் பின்னால் போயிடுவாங்கன்னு சொல்லி. இப்போ நான் பார்க்குறேன், இந்த நடிகனை போய் சில ஆலிம் சாக்களும் ஆதரிக்கிறாங்க, சில ஆலிம் சாக்களும் ரசிகனாக இருக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை இது, எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம் அது. அதனால சகோதரர்களே, இது வேதனையில் நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம். தயவு செய்து இனிமே இந்த மாதிரியான ஒரு நடிகர் கூட்டத்தையோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நீங்கள் வேற யாருக்கோ ஓட்டு போடுங்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரல. நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டால் ஓட்டே ஹராம்ங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவன். நிர்பந்தத்துக்காண்டி நம்ம ஓட்டு போடுறோம், சிலடை நம்முடைய உரிமைகள் போயிடும். ஏற்கனவே நம்மை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான சதி நடக்குது, நிர்பந்தத்தில் போடுறோம், அவ்வளோதான். யாரும் நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுற சொல்கிற அளவுக்கு நான் அறியாதவன் அல்ல. இது அதற்கான பேச்சல்ல, சரிங்களா? இந்த மாதிரியான நடிகர்களை போய் தலைவன் என்று சொல்கிறதும், அவனை பாராட்டுறதும், அவன் பின்னால் போகிறதும், அவனுக்கு ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதும் மிகப்பெரிய துர்பாக்கியம். இந்த உம்மத்துடைய அவலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் கஸாவில் அந்த மக்கள் அடைபட்டு கிடக்கிறான், எங்கேயுமே போக முடியாது. உலகத்தில் உள்ள ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஆர்வலர்கள் சிலர் பல கப்பல்களில் அவர்களாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து உணவுப் பொருளோடு மருந்துகளோடு வர்றாங்க. அவர்களை இந்த கொடிய இஸ்ரேலிய அரசு கைது பண்ணி வச்சிருக்கிறான். இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஒரு கப்பல் வரல. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் ரோஷமற்றவர்களாக ஆயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த உணர்வும் கிடையாது. அங்கே உள்ள பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சமூக ஆர்வலர்கள் அவங்க இந்த மக்களுடைய நிலையை பார்த்து அவங்க கொண்டு வர்றாங்க இல்லையா, அதை இவன் தடுத்து வச்சிருக்கான். இப்படி அந்த மக்களுக்கு வரக்கூடிய உணவு மருந்துகளை கூட தடுக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுடைய அந்த துன்பத்தை நினைத்து நாம் கண்ணீர் விட வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் இப்படியான அவலங்கள் நமக்கு தேவையாருமானவர்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, யாரும் அப்படி முஸ்லீம்களை யாரோ ஒரு பெண்மணி இறந்ததாகத்தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த கூட்டத்திற்கு நம்ம ஊரில் இருந்தும் போயிருக்கிறான். இனி வரக்கூடிய அது மாதிரியான எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க, எந்த அரசியல் கூட்டத்துக்கும் வேண்டாம். இந்த மாதிரி நடிகர்களை தூக்கி வைத்து ஆடுகிற கொண்டாட்ட மனப்பான்மை இதை தயவு செய்து தூக்கி போடுங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். இது உலகம் பூரா உள்ள முசீபத்தாக இருக்குது. ஒரு பாப் சிங்கர் வர்றான்னு சொன்னால் உலகத்தை பூரா உள்ள முசீபத்து. அவனை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போய் முண்டி அடிச்சு எடுத்து போகுது. சமீபத்தில் பெங்களூரில் பார்த்துருப்பீங்க, ஒரு டீம் வெற்றி பெற்ற டீமு, அந்த டீமுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க ஒரு ஸ்டேடியத்தில். அந்த ஸ்டேடியத்தில் பார்க்க வந்த கூட்டம், அதில் சில பேர் செத்து போயிட்டாங்க. இவர்களை எப்படி பார்க்குறாங்க? இந்த விளையாட்டு வீரர்களையும் இந்த நடிகர்களையும் இந்த பாடல்களையும் இந்த சமூகம் எப்படி பார்க்குது? ஆச்சரியமாக இருக்குது. அவன் என்ன, அவனால் உங்களுக்கு என்ன? அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். அந்த கோடியினால் உங்களுக்கு எந்த சல்லி காசும் பிரயோஜனம் இல்லை. அவனை போய் பார்க்கறதுக்காக மொண்டி எடுத்து உயிரை விட்டு, அப்போ பாருங்க, ஒரு விளையாட்டாக பார்க்க தெரியல. விளையாட்டு வீரர்களை ஏதோ பெரிய வானத்திலிருந்து குதித்தவர்களை போன்று பார்க்கறது, நடிகர்களை இப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறது இல்லையா? கரூரில் இறந்து போனவர்கள் குடும்பத்திலே பாருங்க, அந்த செத்து போனதுக்கு காரணமே அவன்தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை போலீஸால் எப்படி கட்டுப்படுத்துவான்? அவங்களுக்கும் உயிர் மீது பயம் இருக்குமா இல்லையா? இந்த கூட்டத்தில் நசுங்கி செத்து போகணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு அளவுக்கு தான் அவங்களும் முடியும். அப்போ இது அந்த தலைமையினுடைய தவறு தான். அந்த தலைமையை ஆதரித்து பேசுகிற அளவுக்கு ஒரு குருட்டுத்தனம். இதைத்தான் என்னுடைய தூதர் சொன்னாங்க, ஹுப்புக ஷை யுமி வ யுசிம். ஒன்றை கண்மூடித்தனமாக நீ நேசித்தால் உன்னை குருடாக்கி விடும், செவிடாக்கி விடும் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட செவிடர்களையும்
குருடர்களையும் தான் இந்த நடிகர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த குருட்டு கூட்டத்தில் என் சமுதாயம் சேர்ந்து விட வேண்டாம், இந்த சமூகத்திலுள்ள வாலிபர்கள் சேர்ந்து விட வேண்டாம். தயவு செய்து இது போன்ற கூட்டங்களுக்கு செல்லவும் வேண்டாம், அங்கே போய் பேட்டி கொடுக்க வேண்டாம். இந்த சமுதாயத்து பெண்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த இளைய சமுதாயத்தை வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நடிகர்களுக்கு பின்னால் செல்கிற கலாச்சார சீரழிவிலிருந்து அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. கஸாவுடைய முஸ்லிம்களுக்கு விரைவில் அல்லாஹ் தீர்வை தருவானாக, விடியலை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.